ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அபிநயா மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. ஓகேடா, உங்களுக்காக இந்த கதை உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களோட நேம் மின்வயன். நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஸர் மேலே ஒரு கண்ணு. அவர் பேர் பாக் ஜிமின். அவர் உங்கள் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை, யுவர் சீக்ரெட் ஹஸ்பண்ட். நீங்கள் ரொம்ப டார்க் ஸ்கின் பட் ஒல்லியாக இருக்க பொண்ணு. இந்த காலேஜில் உங்களுக்கு கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது. எல்லாருமே உங்களுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் கண்டவெல்லாம் பேசிட்டு போகிறான் எனக்கு என்னன்ற மாதிரி ஒரு கேரக்டர். பட் போல்டான பொண்ணு. உங்கள் 2 பேருக்கு எப்படி மேரேஜ் ஆகிருக்குன்னா, உங்கள் அப்பா அம்மாவும் ஜிமினோட அப்பா அம்மாவும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால இந்த மேரேஜ் நடந்திருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ஜிமின் தான் உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக இருப்பார் சொல்லிட்டு. இந்த மேரேஜே அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் உங்களுக்கு ஜிமின் தான் மாப்பிள்ளைன்னு தெரிய வந்தோன்னே இது லவ் மேரேஜாகவே மாறிடுச்சு. உங்கள் 2 பேருக்குள்ளே இன்னும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகலை. பட் ஹி இஸ் ஸோ பொசசிவ். 2 பேருக்குமே 13 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. 2 பேருக்குள்ளே ஒரு ஈச் அதர் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருப்பீங்க. பட் அவ்வளோ ஃபீலிங்ஸை வெளிக்காட்டினதே கிடையாது. இன்றைக்கி உங்கள் எக்ஸாம்னா நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. பட் உங்கள் கான்சன்ட்ரேஷன் படிப்பிலே இல்லை. நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எவ்வளோ நேரம் தான் இதையே படிச்சிட்ருக்கது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறானா பாரு. சொன்னதா என்னவா? ஏன் படித்து பொண்டாட்டி நல்ல மார்க் இருக்கக்கூடாதா? கேட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எனக்கு ஒன்று தான், பே 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 பே. அதுக்கப்புறம் ஜிமின் அந்த இடத்துக்கு வராரு. வயன், என்ன தனியாக புலம்பிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைங்க. அதுவா, இம்பார்ட்டன்ட் கொஷின் கொஞ்சம் மண்டேல ஏறல, அதான் ஏற்றிட்டு இருந்தேன். கான்சன்ட்ரேஷனாக படித்தா ஏறும். ஒரு பக்கம் ட்ராமா பார்த்துக்கிட்டே படிக்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நீங்கள் இப்போ தானே வீட்டுக்குள்ளே வரீங்க. நான் உள்ளே வந்தோன்னே நீங்கள் டிவி பார்க்குற சத்தம் தான் கீழே கேட்குது. ஓ சரி சரி. ஜிமின், எனக்கு நீங்கள் இந்த கொஷின் சொல்லித்தரீங்களா? எனக்கு மண்டேலே ஏற மாட்டேங்குது. மண்டேல நறுக்குன்னு கொட்டினா ஏறப்போகுது பாரு. ஜிமின், எனக்கு சொல்லித்தர மாட்டிங்களா? சரி வா சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஜிமின் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் ஜிமினை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. வாயை பொழந்துக்கிட்டு ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவர் நல்லா அது எப்படி புரியணுமோ அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. வயன் வயன் ஜிமின், இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்ல பார்ப்போம். ஜிமின், அது வயன் ஒத்த வாங்க போகிற. நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு என்ன விளாண்டுருக்கே நீ? என் சப்ஜெக்டில் நீ ஒழுங்காக மார்க் எடுக்கணும். இல்லை ஏன் எப்போ பார்த்தாலும் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் ஆவரேஜாக படிக்கிற பொண்ணு தானே, எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க? வயன், யூ ஹாவ் கெப்பாசிட்டி, யூ கேன் டூ இட். அதை நான் சொல்லணும். நீயா ஏண்டா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு நான் எடுக்கலன்னு நொய்யணுமா? ஓகே ஜிமின், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிமின் சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ராமாவும் பார்த்துக்கிட்டு ஃபோனையும் நோண்டிகிட்ருக்கீங்க. நல்லா சிப்ஸு சாப்பிட்டுட்டு ஜிமினும் வந்து பக்கத்தில் படுக்கிறாரு. பட் நீங்கள் கண்டுக்கிறதாவே கிடையாது. ஃபுல்லாக டிவியை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இவ எப்போ தான் திருந்த போகிறான்னு தெரில. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு ட்ராமா மார்க் மட்டும் கம்மியாக எடுக்கட்டும், அப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிமின் தூங்கிட்டாரு. நீங்கள் ஒரு 3 மணி போல் தான் தூங்குறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண தான் நினச்சி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே உங்கள் மூடு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. பார்த்தா நீங்கள் படித்த கொஷின் எதுவுமே வரல. ஜிமினும் சொல்லி கொடுக்க மாட்டார். இதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம். என்னடா ஜிமின் பண்ணி வச்சுருக்க? நான் படித்த எந்த கொஷினுமே வரலையே. நேற்று கூட நான் வேற ஒரு கொஷின் எடுத்து காட்டிகிட்ருக்கேன். அவனும் இந்த கொஷின் வராதுன்னு சொல்லாமல் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஜிமின், என்ன பண்ணுறது? போச்சு. கண்டிப்பாக எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஏதாவது பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க. ஜிமின் தான், ஏய் வயன், எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதுனேன், ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சா? பரவாயில்லையே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீ இப்படிலாம் சொல்கிற. நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த கொஷின் பேப்பரை. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை ஜிமின், ஈஸியாக இருந்தது, நல்ல மார்க் இது பண்ணேன். சரி, நீ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது, உங்களோட பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இது வந்து சிம்பிளான டெஸ்ட் மாதிரி தான், ஸோ அடுத்த நாளே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு செம்ம ஹை ஃபீவரு, பட் நீங்கள் ஜிம்மின்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் டே வரீங்க, வந்து உங்களால் முடியல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துருக்கீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு கூட தெரியாது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமினும் வராங்க, எல்லாருமே சேர்ந்து குட் மார்னிங் சொல்கிறாங்க. பட் உங்கள்கிட்டேருந்து எந்த ரெஸ்பாண்டுமே இல்லை. ஜிமினும் அங்கே வந்துட்டு உங்களை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறாரு, நீங்கள் எழுந்திருக்க மாதிரியே இல்லை. அதோட எல்லாரையுமே உட்கார சொல்கிறாரு. கைஸ், இன்றைக்கி உங்களோட டெஸ்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன், ஐ ஹோப் எல்லாருமே பாஸ் ஆகிருக்கீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் பயம், ஏன்னா ஜிமின் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, டீச் பண்ணுறதுல வேறு லெவலில் டீச் பண்ணுவார். பட் யாராவது ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே காய்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேமாக கூப்பிட்றாங்க, உங்கள் நேம் கூப்பிட்றாங்க. நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. வயன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு, ஹே வயன் எழுந்துருடி, ஹே வயன். அதுக்கப்புறம் என்னடி வேணும், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். ஹே ப்ரொஃபஸர் உன் பேர் தான் கூப்பிட்றாரு, என்ன ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் நிற்கிறீங்க. வயன் இங்கே வாயன். அப்புறம் நீங்கள் போகிறீங்க, உங்களை மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. ஆமாம், நேற்று என்ன சொன்ன? எக்ஸாம் நல்லா எக்ஸாம் நல்லா பண்ணேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன்? ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஈஸியான பேப்பர் தான் ஃபெயில் ஆவாங்களா? என்ன வயன் பண்ணிகிட்ருக்க நீ? அதுக்கப்புறம் அவரோட டோனை அப்படி லோவாக்கி, உன்னை நைட்டு கேட்ராமா பார்க்க சொன்னாங்களா? வர சரியே இல்லை வயன் நீ. ஏன்னா யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. வயன், get out of the class. Sir, get out I say அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா ஜிமின் படிப்புன்னு வந்துட்டா செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே வெளிலே போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே பாவமாக பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜிமின் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களை ஒரு பார்வை பார்க்குறாரு, லெசனும் எடுக்கிறாரு. இப்படியே தான் போகுது அந்த பீரியட் ஃபுல்லாக. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு மாதிரியாக இருக்குது. அவன்கிட்ட சொன்னாலும் கேட்கவே மாட்டான். கரெக்டாக பெல் அடிக்குது. அப்போது ஜிமின் அவங்ககிட்ட பேசலான்னு வராரு. வயன் நீ சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசலான்னு வரும்போது நீங்கள் மயங்கி அப்படியே ஜிமின் மேலே விழுறீங்க. ஹே வயன் வயன், என்னாச்சு வயன் வயன்? அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு மெடிக் ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்படியா இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் எதையுமே கண்டுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக மெடிக் ரூமுக்கு தான் இட்டு போகிறாரு. நர்ஸ் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள், நல்லா தான் இருந்தா திடீர்னு. சார் அவங்க பார்த்தாலே ஹை ஃபீவர் தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? சரி என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அவங்களுக்கு ஹை ஃபீவராக இருக்குது, ஸோ அதனால தான் இந்த மாதிரி அப்படின்றாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகலை. இன்னும் ஒரு 5 minutes or 10 minutes கண் முழிச்சிடுவாங்க. நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போகலாம் சார், அவங்கள பார்த்துக்க. வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அதோட அந்த நர்ஸ் ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஒயன் ஏன் ஒயன் இப்படி பண்ணுற? கண்ட நேரத்தில் ஸ்நாக்ஸை சாப்பிட்ற, கண்ட நேரத்தில் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்க, அப்புறம் எப்படிடி உன் ஹெல்த் இருக்கும்? ஒன்றெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒயன். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. ஜிமின் நீங்கள் எப்படிங்க? நான் எங்கே இருக்கேன்? மெடிக் ரூமில். என்னவோ நீ பண்ணுற? ஒழுங்காக படிக்கவும் மாட்டேற, உன் ஹெல்த்தையும் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேற. உன்னை என்ன சொல்கிறதுனே தெரில வயன்.
ஜிமன் சாரி ஜிமன். நான் ஆக்சுவலாக நல்லா தான் படித்தேன். பட் எக்ஸாமுக்கு வந்த கொஷின் தான் வேறு. என்னது? ஒன்றும் இல்லை. இனிமேல் ஒழுங்காக படிக்கிற பையன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன வேணால் பண்ணிக்கோ. ஆ, ஒன்றும் இல்லை. இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன்னு சொன்னேன். சரி, இப்போ எப்படி இருக்கும் ஹெல்த்து? பரவாயில்ல ஜிம்மி. சரி, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோ. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிடுறேன். இல்லை ஜிமின், நான் பார்த்துக்கிறேன். ஐ ஷோர்? ஷோர். போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸில் விட்டு போகிறாரு. இப்படியே 1 வீக் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜிமினோட கோவர்க்கர்ஸ் எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் அதை பேசிகிட்ருக்காங்க. ஹேய், என்னங்கடா அப்படியே அமைதியாக இருக்கீங்க? அப்புறம் உங்களோட மேரேஜ் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு? ஜிமின் எதுவுமே பேசலை, அமைதியாக அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. மற்றவங்க எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஹே, அதுக்கு தாண்டா நான் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போய் உன் ஒய்ஃப்க்கு கொடு. அவங்க தான் பேச மாட்றாங்க. நீ செம்மையாக இருக்கும். அப்படி என்னடா கலந்துருக்க? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் பேசிவிட்டு அந்த பாட்டிலை மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. ஜிமின் அவங்க பேசுனதை கண்டுக்கல. ரொம்ப தாகமாக இருக்கவும் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஜிமின் உடம்பு வேர்க்க ஆரம்பிக்குது. என்ன உடம்புலாம் வேர்க்குது, என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு தான் புரியல. இப்போ ஏன் நான் ஓவர் நீடி ஆகிறேன்? என்ன பண்ணுறது? ஜிமின், என்னடா பண்ண? அந்த ஜூஸில் ஏதாவது கலந்துருந்தோ? ஷிட். ஒயன் எங்கடி இருக்க? இப்படி எனக்கு வேணும்டி. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜிமின் ஒயன் கிளாஸ்க்கே போகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரொஃபஸர். அந்த கிளாஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க ஜிமினை. சார், ஒயனோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க வர சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சார், அதுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? பசங்க யாராவது? சார், இல்லை, அர்ஜென்ட்டாக. ஸோ ஓகே, அனுப்பி வைக்கிறேன். ஒயன், நீங்கள் போகலாம். அதோட ஒயன் வராங்க. ஜிமின் ஒயனை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ஜிமின் வாஷ்ரூம்க்கு ஒயனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜிமின், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்குள்ளே இதுவரையும் நடந்ததே கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு ஜிமினும் நீங்களும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருப்பீங்க. இப்போது கதையை பார்ப்போம். ஜிமின், என்னாச்சு? ஏன் இப்படி வேர்க்குது? ஐ ஆல்ரைட்? என்ன உடம்பு சரியில்லையா? ஒயன், என் மேலே கை வைக்காத. ஒரு மாதிரியாக இருக்குது ஒயன். என்னாச்சுன்னே தெரில. உடம்புலாம் வேர்க்குது. அப்புறம் இது ஏதோ பண்ணுது ஒயன். என்ன பண்ணுது ஜிமின்? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? அப்புறம் நீங்கள் ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கை வைக்கிறீங்க. என்ன உடம்புலாம் சுடுது? ஃபீவரா? என்னாச்சு ஒயன்? அது எப்படி சொல்கிறது? ஏய், என்னாச்சு ஜிமின்? என்னாச்சு? நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படி ஒயன் சொல்கிறது? ஒயன், ஐ வாண்ட் யூ. என்ன ஜிமின் விளையாடுறீங்க? ஐ ஆம் ஆல்வேஸ் யுவர்ஸ், ரைட்? அப்புறம் என்ன திடீர் ஒயன்னு சொல்கிறது? புரிஞ்சுக்கோ. எனக்கு அது பண்ணணும் போல இருக்கு. ஜிமின், என்ன பேசுகிறீங்க? இது நம்ம வீடு இல்லை, இட்ஸ் காலேஜ். தெரியுது ஒயன். நான் தெரியாமல் அந்த மாத்திரையை போட்ட ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டேன்டி. என்ன? ஒயன் ஃபஸ்ட்டு புரியல. ஓ ஜிமின், என்ன பண்ணுறீங்க? அது குடிச்சா அது தாண்டி என்னால் முடியல ஒயன். ஏதாவது பண்ணு ஒயன். நான் என்ன பண்ணுறது? கோஆப்ரேட் பண்ணுடி. கோஆப்ரேட் பண்ணவா? ஜிமின், இது காலேஜ் ஜிமின். எனக்கு தெரியும் ஒயன். ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன், உயிர் போதுடி. சரி ஜிமின், பண்ணுங்க. அதோட ஒயன் கண்ணை மூடுறாங்க. ஜிமின் started to kiss. அதுக்கப்புறம் வெட் கிஸ்ஸஸ் தான்.
உங்கள் நெக்கு, காலர் போன் ஃபுல்லாகவே வெட் கேசஸ் தான். வயன், சொல்லுங்கள் ஜிமின். நான் ஸ்டார்ட் பண்ணவா? உனக்கு ஓகே தானே? ஓகே தான் ஜிமின், ஓகே தான். அதுக்கப்புறம் உங்கள் பேண்டிஸை ரிமூவ் பண்ணிட்டு யூ ஸ்டார்டட் டு தர்ஸ்ட். ஜிமின் ஜிமின் பொறுமையா ஜிமின். வலிக்குது. சாரி வயன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கத்தாத ப்ளீஸ். சரி ஜிமின். வலிக்குது ப்ளீஸ். ஜிமின் பொறுமையா. ஜிமின் ப்ளீஸ் பொறுமையா. வயன் சாரி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே தர்ஸ்ட் பண்ணி ஜிமினே டயர்ட் ஆகிட்டாரு. நீங்கள் அப்படியே சாஞ்சிடுறீங்க. ஜிமின், என்னால் முடியல ப்ளீஸ், என்னால் முடியல ஜிமின். அதோட ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்த்து ரொம்ப பாவமாயிடுறாரு. இதுவரை நீங்கள் பண்ணதில்லை, உங்கள் ஏஜும் அது கிடையாது. சாரி வயன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஜிமின், இங்கே எல்லோரும் என்ன நினைப்பாங்க? நம்ம 2 பேரும் இப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒன்றா வெளியில் போனா. சரி, அப்போ நான் ஃபஸ்ட்டு வெளில போகிறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம். ஜிமின், வா, வேறு வழி இல்லை, உன்னால் இந்த பெயினோடு இங்கே இருக்க முடியாது, வா போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போகிறீங்க, அதுக்கப்புறம் ஜிமின் வராரு. அதுக்கப்புறம் உங்களால் நடக்கவே முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து வரீங்க. வந்தோடனே ஜிமின் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிறாரு. நீங்கள் டயரில் தூங்கவே ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் காரில் உங்களை பத்திரமா இட்டு வந்து வீட்டுக்கு 2 பேர் ரீச் ஆயிடுறீங்க. ஜிமின் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தான் தூக்கிட்டு வராரு. உங்களை அழகாக தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஐம் சாரி வயன். உங்கள் சீக்ஸை அழகாக பிடிச்சி கிள்றாரு. என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், நான் இதை தெரிஞ்சு பண்ணலை வயன். என்னோட நீட்ஸ்க்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதுவும் ப்ரொடெக்ஷனே போடாமல். இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட், இந்த ஏஜில் நீ என்ன பண்ணுவேன்? ஷிட். அதுக்கப்புறம் ஜிமின் அங்கேருந்து போகலான்னு ஏந்திருக்கிறாரு. நீங்கள் ஜிமினோட கையை பிடிக்கிறீங்க. ஜிமின் அவர் கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஏன்னா அவர் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அவரோட நீட்ஸ்க்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. வயன், சாரி வயன், நான் இதை தெரிஞ்சு பண்ணலை. ஜிமின், எதுக்கு அழுகிறீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் இதை தெரிஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்கள் ஒய்ஃபாக இதை நான் ஏற்றுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டாக நீங்கள் இதை பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் ப்ரெக்னென்ட் ஆனாலும் நம்ம 2 பேரும் நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு சம்மதிப்பீங்களா? ஜிமின் அதோட கண்ணிலேருந்து ஊற்றுது தண்ணி அப்படி. கண்டிப்பாக வயன், என் குழந்தைய நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா? இப்படியே ஒரு 2 மந்த் போகுது. ஜிமின் அவரோட கேபினில் தான் உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஒர்க் பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் தான் ஜிமின். ஏய் வயன், என்ன இப்படி வேர்த்துருக்கு? என்னாச்சு உனக்கு? என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? வா மெடிக்கல் ரூம் போகலாம். ஜிமின் நில்லுங்க. ஏய் என்னாச்சு வயன்? ஜிமின், அதோட நீங்கள் ஜிமினோட கையெடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. ஜிமின், ஐ எம் ப்ரெக்னென்ட் ஜிமின், ஐ எம் ப்ரெக்னென்ட். ஜிமினுக்கு சந்தோஷத்தில் அழுகெடுத்தா சிரிக்கெடுத்தானே தெரில. அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாரு. நீ அப்பாவாக போகிற, நான் அம்மாவாக போகிறேன். என் வயிற்றில் நம்ம குழந்தை வளருது. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷத்தை சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ் வயன், தேங்க்யூ ஸோ மச் வயன், பட் ஐ எம் சாரி, என்னால் தான் இதெல்லாம். ஜிமின், நீங்கள் மட்டும் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க?
நானும் சம்மதிச்சனால தான் நீங்கள் பண்ணீங்க. இது நம்மளோட குழந்தை. நம்ம 2 பேரும் இந்த குழந்தைய சந்தோஷமாக ரைஸ் பண்ணுவோம். ஐ லவ் யூ ஜிமின். ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே டாமி, ஜிமினோட ஒன் ஷாட் முடிஞ்சது. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சராங்கே.